Gopurangal Saivathillai. எல்லாரும் அப்படியே போயிருங்க. மரியாதை விட்டு வேண்டி. சாரி தம்பி, வந்ததுல இருந்து உங்களை பத்தி எந்த விவரமும் கேட்கல. நான் கூட இவர்கிட்ட எதுவுமே கேட்கலப்பா, இனிமேதான் கேட்கணும். என் பேர் மனோ, சொந்த ஊர் கோயம்புத்தூர். இந்த உலகத்திலே நான் ரொம்ப நேசிக்கிற ஜீவன் என் மனைவி மட்டும்தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மும்பையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இடைப்பட்ட இந்த வருஷங்களில் நான் எங்கே இருந்தேன், என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு நினைவு தெரிஞ்சு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அங்கேருந்து வெளியில் வந்து பார்க்கும்போது என் கையில் சுத்தமாக பணம் இல்லை. யாரையும் கான்டாக்ட் கூட பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தெருவா அழைச்சேன். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் உங்கள் பொண்ணையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தேன். வாழ்க்கையில் நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி 4 பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நம்மளால் காப்பாற்ற முடியும் தெரிஞ்சும் எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? சார், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மனோ, என்ன வேணா கேளுங்க. நான் என்ன செய்யணும்? நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும். என்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை சார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்பவே திவ்யாட்ட சொல்லி நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண சொல்றேன். ஓகேவா? தேங்க்யூ சார். சார், அப்புறம் இன்னொரு ஹெல்ப். சொல்லுங்க மனோ. உங்கள் ஃபோன் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் கால் பண்ணி பேசிப்பேன். இவ்வளவு தானே, இந்தாங்க. தேங்க்யூ சார். பாஸ்வேர்ட்? என்னாச்சு மனோ? சார், சுவிட்ச் ஆஃப்னு வருது. வீட்டில் வேற யார் நம்பரும் இல்லையா? அப்பா நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்பா நம்பரும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. டோன்ட் வரி மனோ, எதுக்கு தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க. அப்பவும் கிடைக்கலன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா கோயம்புத்தூர் போய் நேர்ல நின்னீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும்ல. நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நானே உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணேன். நானே உங்களை ட்ரெயின் ஏத்தி விடுறேன். ஓகேவா? ஆமா மனோ, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. வாங்க. இவர் கதையை கேட்டா ரொம்ப பாவமா இருக்கு திவ்யா. எவ்வளவு பெரிய கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம என்னை காப்பாத்திருக்கிறாரு பாரு. உண்மையிலே அவர் மிகப்பெரிய ஜென்டில்மேன். கரெக்ட். காலையில இருந்து என்ன பாக்குறப்பெல்லாம் முத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏமிரா, நீ எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முத்தம் கொடுக்குறியோ அதெல்லாம் நான் ஒன்றா சேர்த்து வச்சு அதை நான் உனக்கு திருப்பி கொடுத்தா அது உன் புருஷனுக்கு ஒரு கெத்து இல்லை.
முத்தம்னு ஏன் இப்படி அலையறீங்க? முதல்ல வீட்டுக்கு போங்க. என்னது? இப்ப வீட்டுக்கு போறேன்னு யார் உங்ககிட்ட சொன்னது? வீட்டுக்கு போகாம வேற எங்க போறோம்? காலையில இருந்து எல்லா இடத்துக்கும் சுத்தியாச்சு. பாஷா பாய் சூப்பு கடை. சூப்பு கடையா? பாஷா பாய் சூப்பு கடை. சூப்பு எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? நியூலி மேரிட் கப்புள்ஸ் எல்லாரும் அங்கதான் வந்து சூப் சாப்பிடுவாங்க. நீயும் பார்க்க தானே போற? அப்படி என்னங்க அந்த சூப்ல விசேஷம்? நீ அங்க வரதானே போற, டேஸ்ட் பண்ணி பாரு, அப்புறம் உனக்கே தெரியும். கம் லெட்ஸ் கோ தேர். ஏங்க, சூப்பு கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு காரை ஏன் நிப்பாட்டினீங்க? இல்ல, கடை இங்க தான் இருந்துச்சு, இன்னைக்கு பூட்டி இருக்கே. என்னங்க வடிவேலு கிணத்த காணும்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே, எங்க போயிருக்கோம்? பிரதர். சொல்லுங்க சார். பாய் கடை என்னாச்சு? அவர் பல்லாவரத்துக்கு மாறி 6 மாசம் ஆகுது. ஓ சரி, தேங்க்ஸ். சரி வா, நம்ம பல்லாவரம் போலாம். அங்க போனதுக்கு அப்புறம் பாய் கடை பல்லாவரத்துல இருந்து பழனிக்கு மாத்திட்டாங்கன்னு சொன்னா பழனிக்கு போலான்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. கார் எடுங்க, வீட்டுக்கு போலாம். சரி ஓகே. அம்மா, பிரியா, கதவு லாக் ஆயிருக்கு. அவங்க எங்க போயிருப்பாங்க? நாம வெளியே போகும்போது வீட்டுல தானே இருந்தாங்க. ஒருவேளை வெளியில போனாலும் வந்திருக்கணுமே. அப்பா வேற திருச்சி போறேன்னு சொன்னாரு. எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. எதுக்கும் நீங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணுங்க. பிரியா, போன் அடிக்கிறது கூட தெரியாம அப்படி என்னமா பண்ணிட்டு இருக்க? சும்மா கேம் விளையாடுறமா. சிவா தான் பண்றான். சொல்லு சிவா, என்னப்பா 2 பேரும் நல்லபடியா போயிட்டு வந்துட்டீங்களா? அம்மா, நாங்க போயிட்டு வந்தாச்சு. என்னம்மா வீடு பூட்டி இருக்கு, நீங்களும் பிரியாவும் எங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, நீ கிளம்பின உடனே நானும் பிரியாவும் கோயிலுக்கு போயிட்டு இங்க வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். நாங்க நாளைக்கு காலையில வரோம். சிவா, சாவி மீட்டர் பாக்ஸ் மேல வச்சிருக்கேன், எடுத்துக்கோப்பா. சரிம்மா, நான் அப்புறமா பேசுறேன். சரியா? ஆமா. ஒரு நிமிஷம் சிவா. ஹலோ பிரதர், போன் வச்சிராதீங்க. ஏவாளு, என்ன அம்மாவோட ஜாலியா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு செம்மையா சுத்திட்டு வந்திருக்க போல இருக்கு. கோயிலுக்கு போறதுல என்னன்னா ஒரு ஜாலி இருக்கு. அங்க போய் கண்ணு மூடி சாமி கும்பிட்டுட்டு கொடுக்கற பிரசாதத்தை ஓரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட போறோம். இதுல என்ன ஜாலி இருக்குன்னு நீ சொல்லு. பார்க்க போனா அம்மா உன்னை வீட்லயே பூட்டி வச்சுட்டு போயிருக்கணும். அவங்க உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போனதே தப்பான விஷயம். சரி நீ மொக்க போடுறதெல்லாம் போதும், போனை முதல்ல அன்னிக்கிட்டு கொடு. அம்மா தாயை நீ விட்டா பேசிக்கிட்டே இருப்ப. நாங்க செம்ம டயர்ட்ல வந்திருக்கோம். இத பாரு, நீ எது வந்தாலும் அன்னிக்கிட்டு நேர்ல வந்து பேசிக்க. பாய். ப்ரோ நேர்ல வரட்டும், வச்சுக்கிறேன். மீரா, நாளைக்கு பிரியா வந்து உன்னை நேர்ல வச்சு வாங்கன்னு வாங்க போறா. இதுக்கு நீ ரெடியா இருந்துக்க சொல்லிட்டேன். இரு, நான் சாவி எடுத்துட்டு வரேன். என்ன சமைக்கலாம்? தக்காளி இருக்கு. ஆனியன் இருக்கு. காலையில சட்னி அரைச்சுக்கலாம். கேபேஜ் இருக்கு. வேற கத்திரிக்காய் இருக்கு. நாளைக்கு மதிய சமையலுக்கு சூப்பர் மார்க்கெட்ல ப்ரொவிஷன்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ தோசை ஊத்தி தக்காளி சட்னி வச்சுக்கலாம். மீரா, எங்க இருக்க? கிச்சன்ல இருக்கேன்.
ஓய் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்ன கேள்வி? கிச்சன்ல என்ன கம்ப்யூட்டரை ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நைட் டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ பண்றதெல்லாம் தெரியுது, ஆனா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் பண்ணாம வேற யார் பண்றது? அத்தை இருந்தா அவங்க செய்வாங்க. அவங்களும் மார்னிங் வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நைட் பூவாவுக்கு நான் தானே செஞ்சாகணும். நீ தான் செய்யணும். நேத்து நீ சமைச்சதும் ஓகே, நாளைக்கு நீ சமைக்க போறதுக்கும் ஓகே. ஆனா இன்னைக்கு நீ சமைக்க கூடாது. எதுக்கு இன்னைக்கு நான் சமைக்க கூடாதுன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா? ஏய் நான்லாம் நல்லா தான் இருக்கு. என் செல்ல பொண்டாட்டிக்கு நானே ஏன் கையாலே சமைச்சு கொடுக்க போறேன். கொஞ்சம் தள்ளு. ஏங்க சிவா, என்னங்க இது? இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. அதெல்லாம் நான் தான் செய்யணும். என் புருஷனுக்கு எப்பவும் போல நான் தான் சமைச்சு தரணும். சமையலை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் ஏன் நாள் தான். நீங்க போங்க. என் செல்ல பொண்டாட்டிக்கு சமைச்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ எதுக்கு அதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்க? நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்ட. உன்னை அப்படியே அழைக்க. உக்காரு. என்ன சிவா? சைலண்டா டிவியை மட்டும் பாத்துக்கிட்டு இரு. நான் போய் டிஃபனை ரெடி பண்ணிட்டு வரேன். ஓகேவா? நான் சொல்றத கேளு. நான் சொல்றத நீ கேளு. சரியா? இதோ வரேன். சிவா. நோ. ஓகே தக்காளி. அவர் திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம போய் பார்க்கலாம். ஓய் நான் தான் உன்னை வர வேணாம்னு சொன்னேன்ல. போ ப்ளீஸ் ப்ளீஸ் போன்னு சொன்னேன். போ சிவா. போ மீரா, நான் தான் சொல்றேன்ல. போ சிவா ப்ளீஸ். உட்காரு 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 உட்காரு. சைலண்டா டிவியை பாரு. கிச்சன் பக்கம் வந்த உன்னை அப்படியே பாரு. ஒழுங்கா தோசை ரெடி, தொக்கு ரெடி. தோசை ரெடி, தொக்கு ரெடி. மீரா, தோசை ரெடி, தொக்கு ரெடி. டன் டடாங். இது டொன் டடாங். ஒரு நிமிஷம் இரு. ஓகே.
தக்காளி வெங்காயம் தொக்கு. தோசை ரெடி. ஆர் யூ ரெடி? சாப்பிடுறதுக்கு ரெடியான்னு கேட்டமா? என் புருஷனோட சமையல சாப்பிட நான் எப்பவோ ரெடி. கொடுங்க. ஏய், உன் கையில கொடுக்கவா? நான் வந்து பார்த்து பார்த்து உனக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். என் ஆசை பொண்டாட்டிக்கு நானே ஊட்டி விட போறேன். காட்டு. சமையல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இவ்ளோ டேஸ்டான சமையல என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்ல. என் பொண்டாட்டி நான் சந்தோஷப்படணுன்றதுக்காக இந்த மாதிரி போயெல்லாம் சொல்லக்கூடாது. கரெக்டா உண்மையா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. உண்மைதாங்க சொல்றேன். டேஸ்ட்ங்கிறது சேர்க்கிற மசாலா பொருட்கள்ல கிடையாது, அத பண்ணி கொடுக்கறவங்க மனசுல தான் இருக்கு. இப்போ நான் சாப்பிடுறது என்னோட புருஷ மனசுல இருந்து எனக்காக ஸ்பெஷலா பண்ண சமையல். அதனாலதான் சூப்பர் டேஸ்டா இருக்குன்னு சொன்னேன். நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. நீ சொன்னது உண்மைதான். நீ சொன்னதுக்கு அப்புறமா தான் என் சமையல் டேஸ்ட்ங்கிறது எனக்கே தெரியுது. இந்தா. என்னங்க, நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன வேணும்னாலும் கேளு. இல்ல, நீங்க எப்பவும் இதே மாதிரி என்கிட்ட அன்போடு இருப்பீங்களா? என்ன மீற கேள்வி இது? நான் சாகுற வரைக்கும் எப்பவும் இதே அன்போடு உன் கூட தான் இருப்பேன். இது என் மேல சத்தியம். பொஞ்சாதி நானே உன் சரிபாதி. மீரா, ஓ கிச்சன்ல இருக்கியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பொண்டாட்டி? பார்த்தா தெரியல, தோசை ஊத்திட்டு இருக்கேன். விடுங்க. சரி விடுறேன். நீ இப்படி வா, நான் உனக்கு தோசை சொல்றேன். முடியாது. நேத்து நைட்டு எனக்கு என் புருஷன் சமைச்சு கொடுத்ததே எனக்கு சாகுற வரைக்கும் போதும். இதுக்கு மேல அவரை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால இனிமே நான் செஞ்சு கொடுக்கறத சாப்பிட்டுட்டு அழகா நல்ல புள்ளையா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா போதும். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நான் தான் தோசை சுடுவேன். நேத்து மாதிரி ஊட்டி விட்டு தான் போவேன். நீ கொஞ்சம் வழி விட. அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு டைம் இல்ல. நீங்க முதல்ல வாங்க. ப்ளீஸ் மீரா, இன்னைக்கு ஒரே ஒரு வாட்டி. அட வாங்கண்ணா. மீரா சொன்னா கேளு. மீரா விடு. சொன்னா கேளுங்க. உட்காருங்க. பேசாம உட்காரணும். இத பாரு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் அழுதுருவேன். ரொம்ப நல்லது. நீங்க அழுதுகிட்டே இருங்க. அதுக்குள்ள நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வந்துடுறேன். மீரா, நான் நிஜமா அழுதுகிட்டு இருக்கேன். நீங்க அழறது எனக்கு கூட கேட்கதான் செய்யுது. இருந்தாலும் பரவாயில்ல, அழுதுகிட்டே இருங்க. சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? இன்னைக்கு என்னோட அன்பான புருஷனுக்காக என் கையால தான் ஊட்டி விடுவேன். காட்டுங்க பாக்கலாம்.